Find the HCF of the expressions 3x squared minus 27 and 27x squared minus 4x minus 6. ஸோ இந்த மாதிரி சம்மில் ஒவ்வொரு எக்ஸ்பிரஷன்ஸாக எடுத்து அதை ஃபேக்டர்ஸாக மாற்றணும். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 3x ஸ்கொயர் மைனஸ் 27. ஸோ இங்கே 3x ஸ்கொயர்லேயும் சரி 27லேயும் சரி 3 இருக்குது, அதை காமனாக எடுத்துடலாம். எடுத்துட்டா 3 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் 9 3s are 27. ஸோ 3 எடுத்துட்டா 9 இருக்கும். ஸோ இப்போது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 9 3 ஸ்கொயர்னு எழுதலாம். ஸோ இப்போ இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது, ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குது. ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்டு ஈக்குவல்ஸ் ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. ஓகேவா? ஸோ இங்கே ஏன்ற பிளேஸில் எக்ஸும் பின்ற பிளேஸில் 3யும் இருக்குது. ஸோ அப்போ 3 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 3 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 3. ஸோ இப்போது 3x ஸ்கொயர் மைனஸ் 27 வந்து நம்ம 3x ப்ளஸ் 3 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 3ன்னு ஃபேக்டரைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ அடுத்தது எடுத்துக்கலாமா? அடுத்தது என்ன, 2x ஸ்கொயர் மைனஸ் 4x மைனஸ் 6. ஸோ இதுலேயும் எல்லா டேர்ம்லேயும் 2 காமனாக இருக்குது, அதை எடுத்துடலாம். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x மைனஸ் 3 இருக்கும். ஸோ இப்போது இது என்ன பண்ணலாம்னா ஃபேக்டரைஸ் பண்ணலாம். இங்கே என்ன இருக்குது, மைனஸ் 3. அப்போது 2 நம்பரை எடுக்க போகிறோம். இந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 3 வரணும், ஆட் பண்ணால் மைனஸ் 2 வரணும். அப்போ மைனஸ் 3 இன்ட்டு ப்ளஸ் 1 எடுக்கலாமா? மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 3, ஆட் பண்ணால் ப்ளஸ் 2, சாரி மைனஸ் 2 வரணும். மைனஸ் 3 ப்ளஸ் 1 மைனஸ் 2 வருது. ஸோ அப்போது 2 இன்ட்டு, ஸோ இது எப்படி எழுதணும், எக்ஸ் மைனஸ் 3 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1. ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போது 2x ஸ்கொயர் மைனஸ் 4x மைனஸ் 6ஐயும் நம்ம ஃபேக்டராக மாற்றிட்டோம். ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா இந்த ஃபேக்டர்ஸில் யார் காமனான டேர்ம்னு பார்க்கணும், அதுதான் HCFஆக இருக்கு. ஸோ அப்படி பார்த்தா இது ரெண்டுலேயும் காமனாக எக்ஸ் மைனஸ் 3 மட்டும்தான் இருக்குது, மற்ற எந்த டேர்முமே காமனாக இல்லை. ஸோ அப்போ ஆன்சர் HCF ஈக்குவல்ஸ் எக்ஸ் மைனஸ் 3. ஆப்ஷனில் இருக்கா? எஸ் இருக்குது. ஆப்ஷன் சி தான் ஆன்சர், எக்ஸ் மைனஸ் 3. ஸோ இந்த மாதிரி சம்ஸை கொடுத்துருக்க எக்ஸ்பிரஷன்ஸை இந்த மாதிரி ஃபேக்டர்ஸாக மாற்றிட்டு அப்புறமா காமனாக இருக்கிறத கண்டுபிடிச்சா ஈஸியாக வந்துடும். ஓகேவா? பை கைஸ்.